ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் கவலைப்படாமல் இருக்கலாம். கவலையே பட வேண்டாம். கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று கவலைப்படுவதால் வந்த கஷ்டங்கள் தீர்ந்துவிடப் போவதே கிடையாது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, விரைந்து வா என் மகளே. இனிப்பான செய்தி இன்றே உன் கைகளுக்கு கிடைக்கும். நான் அதற்காக உறுதியளிக்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். அப்பொழுது உனக்கு எல்லாமே புரியும். ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். வாழ்க்கையில் தோல்வியடைந்தால் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். திரும்ப திரும்ப எழுந்து நின்று போராடு. உன்னுடைய முயற்சிகள் வேண்டுமானால் தோல்வியடையலாம். ஆனால் உன் முயற்சிக்கான பலன் என்றாவது ஒரு நாள் கிடைத்தே தீரும். செய்து முடிக்கப்படும் வரை எந்த செயலும் சாத்தியமற்றதாகத்தான் தோன்றும். முடிக்க முடியாதது போலத்தான் இருக்கும். எதற்குமே அஞ்சி விடாதே. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் துவங்கப்படும் எந்த செயலும் நிச்சயம் வெற்றியாகத்தான் முடியும். நிச்சயமாக வெற்றியாகத்தான் முடியும் என்றியமே. எப்படிப்பட்ட இடர்களும் கஷ்டங்களும் வந்தாலும் வாழ்க்கையே சூழ்ந்து விட்டதே, இருட்டு சூழ்ந்து இருக்கிறதே என்று கவலையே பட வேண்டாம். எங்கோ தூரத்தில் தெரியும் சிறு வெளிச்சம் கூட உன் பாதைக்கான ஒளியை தந்து, உன் பாதையை வெற்றி பெறுவதற்கான ஒளியை தந்து உன்னுடைய வாழ்வையை பிரகாசமாக மாற்றக்கூடிய சூழல் அமையலாம் என்பதுதான் நிச்சயமான உண்மை. எந்த நிலையிலும் நம்பிக்கையோடு இருக்க பழகு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை மட்டும் பார்க்க நினைக்காதே என் பிரியமே. அதில் உள்ள வாய்ப்புகளை சற்று ஆராய கற்றுக்கொள். வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடப்பதே அடுத்த மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்பதற்கான முன் அறிவிப்பு என்பதை மட்டும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். பல நேரங்களில் நீ செய்யும் சில தவறுகளால் தான் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள். உனக்குள் இருக்கும் வெளிச்சத்தை பயன்படுத்தி உனக்குள் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்து என் பிரியமே. உன்னை சுற்றி வெளிச்சமும் வெற்றியும் சூழ்ந்து கொள்வதை நீ கண்கூடாக காண்பாய். உனது வெற்றிக்கான திட்டத்தையும் செயல்பாடுகளையும் நீ வெற்றி அடையும் வரை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக வைத்திருக்க பழகிக்கொள். உன்னுடைய செயலில் தொடர்ந்து நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய சிந்தனையை செயல்படுத்தலாம் என்று உன் கூடவே இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் இதெல்லாம் உனக்கு தேவையா என்று கேட்கவும் ஆரம்பிக்கத்தான் செய்வார்கள். அப்பொழுதே உன்னுடைய செயல்கள் சற்று தடுமாறத் துவங்கும் என்பதை நீ கவனித்திருக்கிறாயா? உன் மனம் முழுக்க ஒருவேளை தவறாகிவிடுமோ என்று யோசனை அப்பொழுது வந்து நிரம்பிக் கொள்ளும் என்பதை சற்று கவனமாக ஆராயி. உன்னுடைய செயல்களை பார்த்து மற்றவர்கள் 1000 சொன்னாலும் உன் வெற்றியை நிலைநாட்ட நீ எடுத்த முடிவிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க நினைக்காதே என் பிரியமே. உன்னுடைய முடிவில் நீ உறுதியாக இருக்க கற்றுக்கொள். எந்த நிலையிலும் நம்பிக்கையுடனும் நேர்மையாகவும் முயற்சி செய்ய கற்றுக்கொள். வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து அடைந்தே தீரும். ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்று நீ விடாப்பிடியாக இருந்தால் அனைத்தையும் உன்னால் அடைந்துவிட முடியும் தானே? ஆம் என் பிரியமே, ஒரு சிலருக்கு தாமதமாக கிடைக்கும், வேறு சிலருக்கோ உடனே கிடைத்துவிடும். ஆனால் எல்லோருக்கும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. துன்பங்கள் வந்தால் வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக எண்ணி துவண்டு போய்விடாதே என் பிரியமே.
துன்பங்கள் வந்தால் தோற்றுவிட்டதாக எண்ணி துவண்டு போகாதே. மிகப்பெரிய இலக்குகளையும் வெற்றிகளையும் அடைவதற்கு மிகப்பெரிய வெற்றிகளை அடைவதற்கு பல துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். துன்பங்களை கடந்து செல்லாமல் வாழ்க்கையில் எந்த இன்பங்களையும் அனுபவிக்க முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்காக எப்பொழுதுமே கஷ்டப்படாதே என் பிரியமே. கஷ்டப்படாமல் எது ஒன்றையும் உன்னால் அடையவே முடியாது. கஷ்டப்படாமல் வாழ்வு முழுக்க யாரையுமே சார்ந்து இருக்கவும் முடியாது. எனவே கஷ்டப்பட கற்றுக்கொள். அதுதான் உன் கனவுகளை நிஜமாக்கும் ஒரே வழி. சில இலக்குகளை அடைவதற்கு வழிகளே இருக்காதுதான். நீதான் அதை திறமையாக கண்டுபிடித்து அந்த வழி என்ன என்பதை ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உன்னுடைய முயற்சி மிக மிக முக்கியம். பாதையை தேடிக்கொண்டிருந்தால் அவர்கள் சாதாரண மனிதராகத்தான் இருப்பார்கள். ஒரு தனி பாதையை உருவாக்கி அதில் பயணம் செய்பவர்கள்தான் சாதனை செய்யும் மனிதராகவே திகழ்வார்கள். பெருமையாக வாழ கற்றுக்கொள் என் பிரியமே. பெருமைக்காக எதையும் செய்ய நினைக்காதே. வாழ்வதில் மிகப்பெரிய பெருமை ஒருபோதும் வீழாமல் இருப்பதில் இல்லை. வீழாமல் இருப்பதில் இல்லை பெருமை. வீழ்ந்தாலும் எழுவதில் இருக்கிறது பெருமை. வெற்றியும் ஒவ்வொரு முறை வீழும் பொழுதும் திரும்ப எழுவதில்தான் இருக்கிறது வெற்றி. எப்பொழுது உனக்கு பிடித்தது மட்டுமே நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை என் பிரியமே. உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை மட்டும் உணர கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வை சிறப்பாக மாற்றுவது உன்னுடைய எண்ணங்களில்தான் இருக்கிறது. உன்னுடைய செயல்களிலும் இருக்கிறது. எனவே நல்லதையே செய். நல்லதையே நினை. நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிடும் என்று நினைப்பதை விட, எளிதாக இருக்கும் என்று நினைப்பதை விட, எல்லாம் நிலையானதாக வேண்டும் என்று வாழ்வதே இன்பமான வாழ்வு. அப்படி வாழ்வதுதான் இன்பமான வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை நழுவ விட்டு விடாதே என் பிரியமே. வாழ்க்கையை வெற்றியடைவதற்காக உன் அன்றாட கடமைகளை முழு நம்பிக்கையோடு செய்ய பழகு. வாழ்க்கை என்னும் பாதையில் வெற்றியடைவதற்கு அது ஒன்றே போதுமானதாக இருக்கும். திடீரென்று வாழ்க்கை கொடுக்கும் சில சோகங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு கடந்து செல்ல பழகு. எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் போராட்டங்களை எதிர்த்து போராடி வென்று காட்டு. இது அனைத்தும் கலந்த வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையோடு நகர்த்த பழகு. ஜெயிக்க வேண்டும் என்று நீ முடிவு எடுத்துவிட்டால் உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது இலக்கு மட்டும்தானே தவிர நடுவில் வரும் தடைகளும் தடங்கல்களும் கிடையவே கிடையாது. எப்போதும் பிரச்சனைகளும் காரணங்கள் மட்டுமே உன் கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ உறுதியாக இன்னும் உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முடிவு எடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இலக்குகளை மிரிய பெரியதாக அமைத்துக்கொள். உனக்கு இலக்குகள் இல்லை என்றால் மிகப்பெரிய கஷ்டத்தை நீ சுமக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். இலக்கை சரியாக வைத்துக்கொள். நீ தேர்ந்தெடுக்கும் பாதைதான் உன் எதிர்காலத்தையும் நிர்ணயம் செய்கிறது. பாதையை தேர்ந்தெடுக்குவதற்கு முன்பாக சற்று சிந்தனை செய் என் பிரியமே. உன் எதிர்காலத்தை தொடர்ச்சியாக உன் கண் முன்னிறுத்தினால் ஒரு நாள் நிச்சயம் அது நிறைவேறும். உன்னுடைய நம்பிக்கை ஆற்றல் கொண்டது. அதை சாதாரணமாக எண்ணிவிடாதே என் பிரியமே. வலிமைதான் வாழ்க்கையே. கனவு மட்டும் காணாதே என் பிரியமே. உழைக்கவும் தயாராக இருக்க கற்றுக்கொள்.
உன்னை நீ மெருகேற்றாமல் உன் வாழ்வு மெருகேறாது என்பதையும் புரிந்து கொள். ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் கூட உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும். வாழ்வு பற்றிய தெளிவு உன்னிடத்தில் இல்லாமல் இருந்தால், வாழ்க்கையைப் பற்றிய தெளிவை நீ உன்னுடைய சொந்த அனுபவங்களால் கற்றுக்கொள். அவ்வளவுதான் வாழ்வு. வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் என்று காத்து கொண்டிருக்காமல், அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அதன் பிறகு வாழ்வதற்கு உன்னிடம் வாழ்வே இருக்காது என் பிரியமே. கனவு காண கற்றுக்கொள். கனவிலிருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும். சிந்தனையிலிருந்துதான் மாற்றங்கள் வரும். செயல்கள் பிறக்கும். உன்னுடைய செயல்களே உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. எனவே கனவு காண கற்றுக்கொள். கனவு மட்டுமே காணாதே, உழைக்கவும் தயாராக இரு. வலிமைதான் வாழ்வு. உனக்கான பொக்கிஷம் உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. எதற்காகவும் பயப்படாதே, கவலைப்படாதே. அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையே உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்கும் மிக பிரம்மாண்டமாக. குழந்தையே, கண்ணாடி துண்டும் கற்கண்டும் பார்க்க ஒன்றாகத்தான் தெரியும். ஆனால் சுவைக்கும் பொழுதுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிளிக்கும் என்று. அப்பொழுதுதான் தெரியும். அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து உறவுகளும். பழகிவிட்டதுதான். அப்பொழுதுதான் தெரியும் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்று, யார் நம்மிடம் பொய்யாக நடந்து கொள்கிறார்கள் என்று. என் பெயரை உச்சரிக்கும் எவருமே உதவி என்று சொல்லவே மாட்டார்கள். உதவி என்று தவித்து கொண்டிருக்கவும் மாட்டார்கள். உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகி போகாது என் பிள்ளையே. உன் ஆசைகளெல்லாம் பல மடங்கு நிறைவேற்றி தரும் வேளையில்தான் நான் இறங்கி இருக்கிறேன். அதை சர்வ நிச்சயமாக முடித்தே தீருவேன். இனிதான் உனக்காக வாழ்க்கையை வழங்கப் போகிறேன் குழந்தையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை வழங்கி ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ, அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும். நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ, அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல் உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே.
நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு, எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே. நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு. அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தால் பழகாமலேயே இருந்து விடலாம். நேரத்திற்கேற்பவும் தேவைக்கேற்பவும் மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை பெற்றவர்கள், குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கும். அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்களும் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில்தான் நாம் ஒருவரை ஏமாற்றினோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் வினைகள் படித்தான் என்ற முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் மாற்றிவிடு குழந்தையே. உன் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்று முதலில் உன் மனதை கேட்டுப்பார். நீ என்னென்ன மாற்ற வேண்டும் என்பது உனக்கு நன்றாகவே புரியும். தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உன்னை பற்றி முழு சிந்தனை செய். தினமுமே பல நேரங்களை நாம் பல விஷயத்திற்காக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அழுவதற்கு பயன்படுத்துகிறோம், புலம்புவதற்கு பயன்படுத்துகிறோம், நம் வேலையை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம், பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் வெவ்வேறு விதமான செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அந்த நேரத்தை ஒரு சில நிமிடம் நாம் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்ற சிந்தனை செய்வதற்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தி நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையலாம் என்ற சிந்தனை, புதுவிதமான ஒரு நம்பிக்கை நம் மனதில் தோன்றதான் செய்யும். உனக்கு துணையாக எப்பொழுதும் அப்பா இருப்பேன், உன்னை வெற்றியடைய செய்வேன் என்று நம்பிக்கை முழுவதுமாக உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்றே விடலாம். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை அந்த பிரார்த்தனைக்கும் நம்பிக்கைக்கும் மிக அதிகமாகவே உள்ளது. என்னிடம் முழுவதுமாக உன்னுடைய நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் பிரார்த்தனையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. என் பிரியமான கண்மணியே, ஐம்புலங்களுக்குமே எல்லை இருக்கும் பொழுது உன் வாழ்விற்கு எல்லையில்லாமல் போய்விடுமா? என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உள்ள மன நிறைவு, அமைதி, சந்தோஷம், கஷ்டம், வெற்றி, தோல்வி என்ற இவையெல்லாமே விதி என்ற வார்த்தையின் வடிவில் தோன்றுவதுதான்.
அதை ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஜெனித்த ஒவ்வொருவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் மனதைப் பற்றி நீ அறியும் முன்பாகவே நீ தினம்தோறும் போற்றி வழிபடும் உன் சாயிநாதர் நன்றாக அறிந்திருக்கிறேன். உன்னுடைய நேரம் நன்றாக இருந்தால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நீ எடுக்கும் முடிவுகளும் உன் எண்ணம் போல் நல்ல விதமாகவே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது. ஓடுகின்ற நீருக்குமே ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. கண்ணிற்கே தெரியாத காற்றுக்கு கூட ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஐம்பஞ்சபூதங்களுக்குமே எல்லை என்ற ஒரு அளவை இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார். இந்த அடிப்படையில் உருவாகினதுதான் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வரும் சுக துக்கங்களுக்கு அந்த இறைவன் எல்லை வைத்திருக்காமலா போய்விடுவார்? நிச்சயமாக ஒரு எல்லை இருக்கும். துன்பம் ஒன்று வந்தால் அதற்கான எல்லை முடிந்தவுடன் இன்பம் ஒன்று வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. 1000 போராடி போராடி பார்த்தாலும் மீண்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சலித்து போய்விடாதே. நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. போராடும் குணத்தையும் விட்டு விடாதே. போராட போராட நிச்சயமாக கதவு திறக்கும். நல் வாழ்க்கைக்கான கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. நிதானத்தை இழந்து விடாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பேன். உனக்கு வரும் சோதனையை முறியடிப்பேன். உனக்கு வெற்றியை வாரி வாரி வழங்குவேன் என்ற நல்ல எண்ணங்கள் உன் மனதில் இருந்தால் போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். அந்த நல்ல வேலையை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நல்ல வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தை உனக்காக வகுத்தே விட்டேன். என் அன்பு தங்கமே, கடினமான காலத்தை எல்லாம் கடந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் என் கையில்தான் உள்ளது. வா, வந்து அனைத்தையும் வரமாக பெற்றுக்கொள். உன் அப்பா உனக்காகவே, என் செல்லமான கண்மணியின் வருகைக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன் எப்பொழுதும். உன் உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்து நான் நிறைவேற்றி தருவேன். உன் திட்டங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். அதுவும் நாளையே நிகழ்த்தப் போகிறேன். நீ தோள் கொடுத்து சாய உன் அப்பா நான் இருக்க ஏன் உனக்கு இந்த மனக்கவலை? மன சஞ்சலம் வேண்டாம் என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திரு. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாயை தேடும் கன்று போல இந்த சாயப்பாவை தேடி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன் உயிரை நீ நிச்சயமாக கரம் பற்றியே தீருவாய். உன் வாழ்வில் உள்ள கடினமான காலத்தையெல்லாம் கடந்து விட்டாய். இனி பயம் வேண்டாம். தைரியமாக இரு. உனக்கான ஒரு புதிய வாழ்வு காத்திருக்கிறது. மிக பெரிய உதவி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி நீ போதும் போதும் என்னும் சொல்லும் அளவிற்கு நன்மையை செய்ய போகிறேன். இது உனக்காக மட்டுமே. இது உனக்கும் எனக்கும் புரிந்ததற்கான ரகசியம். இது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். விதியால் மூடப்பட்ட கதவுகளை நான் திறக்கப் போகிறேன் குழந்தையே. சோர்ந்து போயிருக்கின்ற உனக்கு எதிர்பாராத அற்புதத்தை செய்து உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும். நாளை பார், எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நீண்ட நாட்களாக நீ நினைத்தது அனைத்தும் நாளை நடக்கப் போகிறது.
உனக்கு அதிர்ஷ்டமான நாள் நாளைதான். அது நாளை முதல் உனக்கு துவங்கும். நாளை விடியலை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். நீதான் என் குழந்தை, பொக்கிஷமான குழந்தை. நான் தேடி பிடித்து கண்டுபிடித்த என் பொக்கிஷமான குழந்தை. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் வெளிச்சத்தை நிச்சயமாக நான் தருவேன்.